உறிஞ்சும் போது அவளது உயிரையும் உரிய ஆரம்பித்தார். அந்த வழியை தாங்கவியலாத பூதனை தன் சுய ரூபத்தை வெளிப்படுத்தி 16 மைல் நீளம் கொண்ட உடலாக வெளிப்படுத்தி மாண்டு போனாள். அதன் பிறகு பூதனையின் நெஞ்சில் விளையாடி கொண்டிருந்த கிருஷ்ணரை விருந்தாவனவாசிகள் தூக்கிச் சென்றனர். கௌசிக வைஷ்ணவ ஆச்சாரியங்களில் ஒருவரான ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் பூதனையை இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பொய்யான ஆன்மீக குழுவிற்கு ஒப்பிடுகிறார். மற்றவரின் பார்வைக்கு பூதனை கிருஷ்ணரின் ஆரோக்கியத்திற்காக அவருக்கு பாலூட்ட முனைந்ததாக தோன்றலாம். ஆனால் அவளது நோக்கம் கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்பதே. அதுபோலவே போலி குருமார்கள் கிருஷ்ணரின் மீதான ஆரோக்கியமான தூய அன்பை வளர்ப்பதற்கு உதவுவது போல காணப்பட்டாலும் பிறரை புலனுகர்ச்சி விஷயங்களில் ஈடுபட வைப்பதால் அவர்கள் பூதனையுடன் ஒப்பிடுகின்றனர். பூதனை தவறான நோக்கத்தில் கிருஷ்ணரை அணுகினாலும் அவள் தாய் போன்ற ஒரு சேவையை செய்ததால் அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்ட கிருஷ்ணர் உடனடியாக பூதனைக்கு ஆன்மீக உலகிற்கு தாய்க்கு சமமான ஸ்தானத்தை அருளினார். DTGSM ஜி கோவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பி அவங்களை பார்த்து பயனடைவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.